டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவார், கணபதி என்றிட கருமமே ஆதலார், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் திருமூலர். இந்த சக்தி வாய்ந்த பாடலை இந்த கலியுகத்திலே சொல்லி வரும் பொழுது நற்பலனை எட்டலாம். இப்பொழுது இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்கமும் விசேஷங்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். 13/4/2019 கிழமை புதன்கிழமை, வளர்பிறை அஷ்டமி, 7:58 வரை புனர்பூசம், அதற்கு பிறகு பூசம். இன்று நாம் வணங்கத்தக்க மகரிஷி யார் என்று பார்க்கும்போது ஜமத்கனி மகரிஷி. கிழமை சனிக்கிழமை. இன்று சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசியாகும். இப்பொழுது இந்த சனிக்கிழமை பொதுவாக ராகுவிற்கும், கரும்பாம்பு என்று அழைப்பதால் ராகுவிற்கும் சனிக்கும் உகந்த நாளாகவே இது கருதப்படுகிறது. யாரெல்லாம் சனிக்கிழமையிலே பிறந்தார்களோ, யாரெல்லாம் ஆங்கில தேதிப்படி 8/17/26 பிறந்தார்களோ அல்லது 4/13/22/31 பிறந்தார்களோ, யாரெல்லாம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் திருவாதிரை, சுவாதி, சதயம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ, யாரெல்லாம் மேற்கை தலை வாசலாய் கொண்டு வாழ்ந்து வருகின்ற வாஸ்து ரீதியான அந்த மக்களுக்கும், மேலும் யாரெல்லாம் மகர ராசியை சார்ந்தவர்களோ, கும்ப ராசியை சார்ந்தவர்களோ, யாரெல்லாம் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். மாலை பொழுதிலே ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் போட்டு வர மகத்தான பலனை எட்டுவார். இன்றைய தேதிக்குரிய மகரிஷி யார் என்று பார்க்கும்போது ஜமத்கனி மகரிஷி. ஓம் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி என்று அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வர மேலான உயர்வான அந்த நிலைகளை எட்டுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்பொழுது 12 ராசிகளுடைய பலாபலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்திற்கு பேர் போன, துணிச்சலுக்கு பேர் போன, வீரியத்திற்கு பேர் போன, எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மேஷ ராசிக்காரர்களை இன்றைய தினத்திலே தந்தையோடு கருத்து மோதுதலை தவிர்க்க வேண்டும். குலதெய்வத்திற்கு ஏதாவது குறை இருந்தால் இன்றைய தினத்திலே அதை நிறை தினமாக அந்த குலதெய்வத்தை வணங்கி செய்ய காரியங்கள் பிற்பகுதியிலே, பின்னாளிலே அந்த நாளின் முடிவடையும் போது வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மேஷராசிக்காரர்கள் பலமாக நம்ப வேண்டும். மேலும் ஸ்ரீம் சரவண பவ என்ற மந்திரத்தை ஒன்று பாம்பன் சாமியை குருவாக ஏற்றுக்கொண்டோ அல்லது அருணகிரிநாதரை மானசீக குருவாய்க் கொண்டு நீங்கள் வணங்கி பார்க்கும் பொழுது அனுபவத்தில் நல்ல பலன்களை நீங்கள் எட்டுவீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ரிஷப ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கி ரிஷப ராசிக்காரர்களே சாந்தத்திற்கும் காந்தத்திற்கும் பேர் போனவர்களே, நிதானத்திற்கும் சமாதானத்திற்கும் பேர் போனவர்களே,
சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்ற ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் ஏனோ உங்களுக்கு மந்த நாளாகத்தான் இருக்கும். நீண்ட நாள் தொடர்ந்து அந்த காரியங்களை தொடர்ந்து இன்றைய அளவிலும் செய்து வர உழைப்பை நீங்கள் கூட்ட வேண்டும். அதற்கு பிறகுதான் பலனை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் நாளின் முடிவிலே நல்லதொரு பயனை இந்த ரிஷபராசி சார்ந்தவர்கள் எட்டிவிடலாம். இவர்கள் மீனாட்சி அம்மனை தொடர் நிலையிலே வணங்கி வரும்பொழுது பொருளாதார ரீதியாக குழந்தைகள் மூலமாக நற்பலனை எட்ட முடியும். மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய புத்திசாலிதனத்திற்கு பேர் போன, பேசுவதிலே அதிக கவர்ச்சியை காட்டக்கூடிய, சொல்வாக்கு ஒரு பெரிய செல்வாக்கு என்று நிரூபிக்கின்ற மிதுன ராசிக்காரர்களை இன்றைய தினத்திலே ஈகோவுக்கு இடம் தர வேண்டாம். மனைவியாக இருந்தாலும் சரி, கூட்டாளிகளாக இருந்தாலும் சரி, மேலே உள்ள உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் கூட சரி, விதண்டாவாதம் வேண்டாம். வாதத்திற்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை என்பதை இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் புரிந்து அறிந்து தெரிந்து நடக்க வேண்டும். விஷ்ணு சகசர நாமம் என்று சொல்லப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி இந்த நாளின் பலாபலனை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய மனோசக்தி உள்ள, கற்பனா சக்தி உள்ள, விஐபி நட்புகளை வட்டமாக கொண்டு திகழ்கின்ற கடக ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே விரோதிகள் வியாதிகள், எடுத்த தொடுத்த அடுத்த காரியங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கும். ஆகையால் இன்று நீங்கள் நல்லதொரு காரியம் செய்ய வேண்டும் என்றால், அது வேலை ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஒரு ஆக்கப்பூர்வமான நிலையில் இருந்தாலும் முயற்சித்த காரியம் வெற்றியை தரும். ஓம் சக்தி ஓம் என்ற மந்திரத்தை தொடர் நிலையிலே சொல்லி வரும் பொழுது மனதிலே உற்சாகம் பெருகும். சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடக்கிய சிம்ம ராசிக்காரர்களே, துணிச்சலுக்கு பேர் போனவர்கள் நீங்கள், நிர்வாக திறமைக்கு பேர் போனவர்கள், கம்பீர தன்மைக்கு பேர் போனவர்கள், தலைமை பதவியை ஏற்று அதன்படி நடக்கின்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை. குழந்தைகளோடு அனுசரித்து செல்ல வேண்டும். மேலும் தொடங்கிய காரியங்கள் விறுவிறு என்று நடக்கவில்லையே என்று சுறுசுறுப்பை காட்டி இயக்கி வெற்றியை நோக்கி பயணிக்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு நற்காரியம் என்னவென்றால், சிவ வழிபாடை தொடர் நிலையிலே சிவபதிகத்தை சொல்லி வரும் பொழுது இவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான சக்தி நடைமுறை வாழ்க்கையிலே தெரிய வரும். கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால், உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழுகின்ற
கன்னியா ராசிக்காரர்களே, இயற்கையிலே ஜோதிட புலமை உள்ள உங்களுக்கு நுண்ணறிவு என்பது எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலே வழிகாட்டி செல்லும். ஆனால் இன்றைய அளவிலே வீடாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆரோக்கியத்திலே இன்றைய அளவிலே கண் வைத்து வேலை செய்தால் சுவர் இன்றி சித்திரம் ஜொலிக்குமா, சித்திரம் முடியுமா என்றால் முடியாது. ஆரோக்கியத்திலே ஒரு கண் வைத்து இயங்கும் பொழுது இன்று தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பயணிக்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட எடை போட்டு நடைபோடுகின்ற கலைத்துறையிலே அதிக பங்கை பெற்ற, கவர்ச்சியாக இருந்து பேசி நடந்து வாழ்க்கை நடத்துகின்ற துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பயணிக்கும். நீண்ட நாள் முயற்சித்த காரியம் கூட மெதுவாக நடப்பது போன்று தெரிந்தாலும் கூட அந்த யானையினுடைய நடையானது மெதுவாக இருக்கும், நிதானமாக இருக்கும், உறுதியாக இருக்கும். அதுபோல இன்று எடுத்த காரியங்கள் பழுத்து உங்கள் கையிலே விழுந்து பலாபலனை கொடுத்து செல்லும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லட்சுமியை இடைவிடாமல் வணங்கி நற்பலனை நீங்கள் எட்டலாம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய மர்மங்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆற்றலை உணர்ந்து அதற்கு ஈடு கொடுத்து நீங்கள் உழைத்தீர்கள் என்றால் பிழைத்தீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று குடும்பத்திலே கொடுக்கின்ற வாக்கியத்திலே தன நடவடிக்கையிலே சற்று கவனத்தோடு கையாளக்கூடிய நாளாக இன்று இருப்பதால் எதையும் 3 முறைக்கு மேல் சிந்தித்து பேச வேண்டும், உழைக்க வேண்டும், பிழைக்க வேண்டும் என்ற தத்துவத்தை மறக்காது இருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். மூலம் 1, 2, 3, 4, போராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட பக்தியே சக்தி, தன்னம்பிக்கையை காட்டிலும் தெய்வ நம்பிக்கையே எங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்கிறது என்று கம்பீரமாக சொல்லும் தனுசு ராசிக்காரர்கள், இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொண்டால் போதுமானது. ஆக்கப்பூர்வமான காரியங்களிலே ஈடுபடக்கூடாது. இன்று மௌனியாக இருக்க வேண்டும். ஷூரிட்டி கேரண்டியில் கையெழுத்து போடக்கூடாது, பெரிய பத்திரங்களில் கையெழுத்து போடக்கூடாது. சைவ உணவை உட்கொண்டு இன்றைய அளவிலே காரியங்களை சாதித்து கொள்ள பிறர் விஷயங்களிலே நுழையாது இருந்து மௌனியாக இருந்து நல்ல காரியங்களை இன்றைய அளவில் செய்யாமல் இருந்து இறை வழிபாடோ குறிப்பாக அன்னையின் ஆசீர்வாதத்தோடு இன்றைய நாளை நீங்கள் கழிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதால் மௌனமே சிறந்தது என்று மகான்களை நினைத்து இன்றைய நாளை நீங்கள் உருட்ட வேண்டும். மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட அனைத்து ராசிகளுக்கும் சிகரமாக இருந்து தொழில் எப்படி செய்ய வேண்டும், உத்தியோகம் எப்படி பார்க்க வேண்டும் என்ற பல ரகசியங்களுக்கு
கற்றுக் கொடுக்கின்ற மகர ராசிக்காரர்களே, இன்று வீணான அலைச்சல் விரயம் என்பது உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிடுவதால் காவல் தெய்வங்களை, குறிப்பாக ஐயப்பன் போன்ற தெய்வங்களை வணங்கி இன்றைய அளவிலே பெரியவர்களை நினைத்து உங்கள் நாளை உருட்டும் பொழுது நாளின் முடிவிலே நன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் உழைக்க காத்திருக்க வேண்டும். கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய கும்பராசிக்காரர்களே, பெரிய தொழில் அதிபர்கள் முதல் கொண்டு பெரிய மன்னர்கள் வரை இந்த ராசியிலே அடக்கமாக இருந்து அவர்களுடைய நில உலக வாழ்க்கையை முடித்த பிறகும் பெயரும் புகழும் பெறுகின்ற கும்பராசிக்காரர்களே, இன்றைய நாள் இனிப்பான நாள், உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடிய நாள், அதிர்ஷ்டமான நாள் என்பதை கும்பராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது. அனுமன் சாலிசா சொல்லி இந்த நாளின் சிறிய அளவை கூட நீங்கள் சேதாரம் செய்யக்கூடாது. ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கி அற்புதத்தை பெறுகின்ற இந்த நாளை நீங்கள் மறக்கக்கூடாது. நேரத்திலே விழிப்போடு இருந்து செயல்பட வேண்டும். மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால், பூரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4. அதாவது கண்ணியத்தோடு, ஒழுக்கத்தோடு, தெய்வ நம்பிக்கையோடு, பிறருக்கு கெடுதல் செய்யாமல், கெட்டவர்கள் உங்கள் கண்ணுக்கு எதிரே அழிகின்ற நிலையை பார்க்கின்ற மீனராசிக்காரர்களே, இன்றைய நாளிலே தொழிலிலே களைப்பு உண்டு, உழைப்பு உண்டு, அலைச்சல் உண்டு. அனைத்தையும் ராகவேந்திர பெருமானை நினைத்து அல்லது சீரடி சாய்பாபாவை நினைத்து இன்றைய நாளை நீங்கள் ஓட்ட வேண்டும். அந்த நாளின் முடிவு என்பது உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதால் இன்று நீங்கள் கவனத்தோடு இந்த நாளை தள்ளி ஆக வேண்டும். இதுவரையிலே பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பலனை, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தோடு சென்னை அண்ணா நகரிலே இருக்கும் என்னை ஒரு முறை முன்பதிவு செய்து வந்து சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று முருகப்பெருமானின் கருணையை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.